الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وهو بالباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب كراهية شرب من فم القربة ونحوها وبيان أنه كراهة التنزيه لا تحريم. وعن أبي سعيد الخدري رضي الله عنه قال نهى رسول الله صلى الله عليه وسلم عن اختناث الأسقية يعني أن تكسر فاهها ويشرب منها متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று புதிய தலைப்பு நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடம் 112 பாடம், பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்தல் அருந்துதல். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரில் உள்ள பாத்திரத்தை தோல் பையை திறந்து அதிலிருந்து அப்படியே தண்ணீர் குடிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். தண்ணீர் தோல் பையை திறந்து அதிலிருந்து தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றி அருந்துவதையே அவர்கள் விரும்பியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இங்கு நாம தண்ணீர் குடிக்க மற்றும் குடிபானங்களில் குடிக்கக்கூடிய ஆதாபங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பாத்திரத்திலும் டைரக்டாக அதை தண்ணீரை எடுத்து அப்படியே குடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நமக்கு அனைவர்களுக்கும் தெரியும், தண்ணீர் தோல் பையில அவங்க பாதுகாப்பாங்க. குறிப்பாக தோலால் செய்யப்பட்ட அந்த ஒரு வாட்டர் பேக்கை வந்து என்ன செய்வாங்க, அதில் தண்ணீரை போட்டு குளுமைக்காக கொஞ்சம் அதை குளிர்ந்து வைப்பதற்காக என்ன செய்வாங்க, தொங்க விட்டு அதை அதற்கு பிறகு அதிலிருந்து குடிப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், கூறினார்கள், அதை திறந்து அப்படியே நீங்கள் குடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஏனென்றால் நிறைய காரணங்கள் இங்கு சொல்லப்பட்டது. ஏன்னா அதில் சில விதமான பூச்சிகள் வரும். நான் பார்க்குறோம், தண்ணீரை ரொம்ப நாள் வைத்து விட்டோம் என்றால் அதில் புழு ஏற்பட்டு விடுகின்றது, அல்லது ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும், ஏதாவது பூச்சி புழு என்று. அதனால் மனிதன் அப்படியே திறந்து அதை குடிக்கும் பொழுது அதனுடைய அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால் தான் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றி குடிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். டைரக்டாக அதை நாம வாய் வைத்து திறந்தவுடனே வாய் வைத்து அதை குடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இங்க இதனுடைய ஹிக்மா மற்றும் இதனுடைய ஒரு தத்துவத்தை பார்க்கும் பொழுது நடந்த சம்பவம், ஒரு மனிதன் இதே போல இந்த தண்ணீருடைய பையை திறந்து குடிக்கும் முயற்சி செய்யும் பொழுது அந்த பையிலிருந்து சின்ன ஒரு பாம்பு வெளியே வந்தது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். துக்கிர அன்ன ரஜுலன் ஷரிப மர்ரத்தன் ஃபஹரஜத் ஹய்யத்தன் மினல் கிர்பா, அந்த பாத்திரத்திலிருந்து சிறிய பாம்பு வெளியேறியது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஆக எந்த ஒரு பாத்திரமும், இப்பொழுது சமகாலத்தில் நாம பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்திலும் அது நாம மூடி போட்ட பாத்திரம் இருக்கும் பொழுது அதை பார்க்காமல் நாம் டைரக்டாக எடுத்து குடிக்க கூடாது. எடுத்துக்காட்டாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜக்கா இருக்கட்டும், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், பானையில நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், அதை நாம் தண்ணீர் எடுக்கும் பொழுது பார்த்து விட்டு குடிப்பது அது சிறந்ததாக இருக்கு. ஏனென்றால் அதனால நாம் அறியாமல் சில நேரத்தில் புழு பூச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல சில நேரத்தில் தூசி அல்லது அழுக்கு கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், நாம் அதை அறிய மாட்டோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை டைரக்டாக குடிப்பதை தவிர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இங்கு இதற்கு முன்னால் அமர்வில் நாம் பார்த்தோம், பாத்திரத்தை எடுத்து அதுல மூச்சு விடாமல் நம்ம மூச்சை விடக்கூடாது. பொதுவாக பெரிய பாத்திரம் நாம் எடுத்து குடிக்கும் பொழுது சில நேரத்தில் அது ஏற்படும், தண்ணீர் கிளாஸ் இருக்காது நம்முடைய கையில, அந்த நேரத்தில் பாத்திரம் இருக்கும் பொழுது குடிக்கும் பொழுது அதற்குள் மூச்சை நாம விடக்கூடாது. இப்போ இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயம் என்ன? இங்கு அந்த தண்ணீரை நாம
அந்த பாத்திரத்துடைய டைரக்டாக திறந்து நம்ம குடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொன்னப்பட்ட நோக்கம் என்பது அந்த தண்ணீரை பார்த்து நம்ம குடிக்க வேண்டும். என்றால் சில நேரத்தில் சில நமக்கு பாதிப்பை தரக்கூடிய பொருளும் அதில் இருக்கலாம். ஆக எப்பொழுதுமே தண்ணீரை குடிக்கும் பொழுது அதை பார்த்து விட்டு நாம குடிக்குவதற்காக நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. சின்ன சின்ன விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இங்கு இந்த இப்படி குடிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஹராம் கிடையாது. ஒருவர் குடித்து விட்டார் என்றால் என்ன ஹராமா, அவர் ஹராமான விஷயம் செய்து விட்டார் என்றால் கிடையாது. இது இந்த தடைக்கு என்ன சொல்லுவாங்க? நஹ்யு தன்ஸீ என்று சொல்லுவாங்க. நஹ்யு தஹ்ரீம் கிடையாது. ஹராம் என்ற அவ்வளவு அந்த குற்றமாகாது, ஆனால் வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது, மக்ரூவாக வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வெறுத்திருக்கின்றார்கள். காரணம் இந்த காரணம், இதை தவிர வேற காரணங்களும் இருக்கலாம். உலமாக்கள் இந்த விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். நாம எங்கு தண்ணீரை குடித்தாலும் சரி, முதல் அந்த தண்ணீரை பார்த்துவிட்டு நம்ம குடிப்பதுதான் அது சுன்னாவுடைய ஒரு அமல்படுத்தக்கூடிய நிலையும் நமக்கு ஏற்படும். அதே போல மற்ற பாதிப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்பொழுது சில நேரத்தில் சில பாத்திரம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு வாட்டர் பாட்டில் இருக்கு, அதே போல மற்ற கண்ணாடியுடைய பாத்திரங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்தில் நாம டைரக்டாக குடிக்கலாமா என்றால் நாம் குடிக்கலாம். அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. வாட்டர் பாட்டில்ல இருந்து திறந்து நம்ம குடிக்கலாம் என்றால் குடிக்கலாம். ஆனால் அதுவும் நாம பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரணத்திலும் பாதிப்பை ஏற்பட்டு விடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்விலும் மீதும் குடிக்க தண்ணீரில் நாம மூச்சை விடுவதை பற்றிய ஹதீஸுகளும் வருகின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறையையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அதனால் இம்மை மற்றும் மறுமையுடைய நன்மையை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.